ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் சாப்பாடு தண்ணி மாதிரியே ஃபோனும் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. நம்ம ஆளுங்க வெளியே போனாலும் சரி ஃபோன் இல்லாமல் போகிறதில்ல. இந்த வேர்ல்டில் 80% மக்கள் நாங்கள் எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் எங்கள் ஃபோனில் விளம்பரமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம பேசுகிறது ஃபோனுக்கு கேட்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேசுறது ஃபோன் லிசன் பண்ணுதா அப்படின்றத செக் பண்றதுக்காக ஒண்டரா அப்படிங்கிற மொபைல் கம்பெனி ஒரு ரிசர்ச் பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா, 2 தனித்தனி ரூம். ஃபர்ஸ்ட் ரூம்ல ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், ஒரு ஐபோன் மொபைல். செகண்ட் ரூம்ல ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், ஒரு ஐபோன் மொபைல். ஃபர்ஸ்ட் ரூம்ல நாய் பூனைக்கு தேவையான ஒரு சாப்பாடு உணவை பத்தி ஒரு ரெக்கார்ட் ஓட விடுறாங்க. செகண்ட் ரூம் எம்டியா இருக்கு. இதையே 30 மினிட்ஸா 3 டேஸ் பண்றாங்க. 3 டேஸ் கழிச்சு 4 போனையும் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. 4 போனோட பேட்டரி யூசேஜ், டேட்டா யூசேஜ் எல்லாமே ஒரே ஈக்குவலா இருக்கு. 4 போனுமே அவங்க ஓட விட்ட ரெக்கார்டுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு ஆடுமே வரல. இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன் நம்மளை லிசன் பண்ணியிருந்தா ஒரு குறிப்பிட்ட அளவு பேட்டரி அண்ட் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். அது இங்க நடக்கல. ஸோ நம்மளை ஃபோன் லிசன் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ எப்போ நம்ம பேசுகிறத ஃபோன் ரெக்கார்ட் பண்ணும்? நம்ம ட்ரிகர் வேர்ட் யூஸ் பண்ணும்போது. ட்ரிகர் வேர்ட் அப்படின்னா என்ன? ட்ரிகர் வேர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு வேர்ட் இருக்கும். அதாவது கூகுளுக்கு எப்படி ஓகே கூகுளோ அது மாதிரி ஐஃபோனுக்கு ஹே சிரி. இந்த வேர்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசுறத ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி சர்வர்ல சேவ் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஃபோன் நம்ம பேசுறத ரெக்கார்ட் பண்ணி சர்வர்ல சேவ் பண்ணாது. பட் மக்கள் எல்லாருமே நாங்க பேசுறதுக்கு ரிலேட்டடான ஆட் எங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்கும்போது, ஃபேஸ்புக், கூகுள் அந்த மாதிரி கம்பெனிலாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க அப்படின்ற லொகேஷன் ஹிஸ்டரி எங்கள்கிட்ட இருக்கு, உங்களோட ப்ரௌசிங் டேட்டா எங்கள்கிட்ட இருக்கு, அதை வச்சுதான் நாங்க கெஸ் பண்ணி ஒரு ரிலேட்டடான ஆடை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னாலலாம் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஒரு சில ஆபத்தான கேமிங் ஆப் ஏற்றும் போது அது கூட அல்ஃபோன்சோ அப்படிங்கிற சாஃப்ட்வேரும் சேர்ந்து ஏறும். இது மட்டும் இல்லாமல் நம்ம டே பை டே யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பெகாசஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை வச்சு என்எஸ்ஓ கம்பெனி நம்ம ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா மூலயமா நம்மளை வாட்ச் பண்ணியிருக்காங்க. இதையே 20 கண்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. இதை தெரிஞ்சுக்கிட்ட வாட்ஸ்அப் அஃபிஷியலாக இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்எஸ்ஓ கம்பெனி மேலே அமெரிக்காவில் கேஸும் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்மளை எப்படிலாம் கண்காணிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி நம்மளை சேஃபா வச்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதாவது ஒரு ஆப் ஏத்துறோம் அப்படின்னா அது எந்த பர்பஸாக ஏத்துறோம், அது எதுக்காக பர்மிஷன் கேட்கறது அப்படிங்கிறத படிச்சு பார்த்து அலோவ் பண்ணாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம பிரைவசியை சேஃபா வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மணி அடிச்சிருங்க.